யாரா போய் நிப்பாட்ட சொன்னது? வேற யாரும் இல்ல மச்சி, நம்ம சேதுதான் காசு கொடுக்க வேணாம்னு சொல்றான். சேதுவா? நல்லா புரிஞ்சிருச்சு சேது, நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. பொண்டாட்டிய மதிக்க வேண்டியதுதான், பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியதுதான். ஆனா இப்படி அநியாயத்துக்கு ஓ இஷ்டத்துக்கு கற்பனை கதையெல்லாம் சொல்லி உன் பொண்டாட்டிக்கு பாராட்டு வாங்கி தரணும்னு நினைக்க கூடாது. உன் பொண்டாட்டிக்கு நீ உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அவளை ஏதாவது நல்லது செய்ய சொல்லு. அது மூலமா நல்ல பேர் வாங்கி கொடு. நான் வேண்டான்னு சொல்லல. அதை விட்டுட்டு ஏன் புள்ள கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த மருந்த இவதான் கொண்டு வந்தானே ஒரு கட்டுக்கதையை சொல்றியே. புரிஞ்சு போச்சுப்பா, புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன, எல்லாரும் உன் பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சு ஆடணும். உங்க வீட்டு பணம் அந்த 1 கோடி ரூபாய் வெளியே எங்கேயும் போகாம உங்க வீட்டுக்கே வந்து சேரணும். அதுக்கு தானே நீங்க இப்படி திட்டம் போட்டு நடத்துறீங்க. மாமா, நான் உண்மையை சொல்றேன் மாமா. என்னடா இது, என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்களேன்னு ஆச்சரியப்பட்டேன் தான். ஆனா அது எல்லாமே நாடகம். கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்னையும் என் பிள்ளையும் வஞ்சிக்க தான் போறீங்கன்னு இப்ப நினைக்கிறேன்.